நண்பர்கள் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு எனது சமையலறை. முட்டைகள் சேர்க்காம எலக்ட்ரிக் பீட்டர் யூஸ் பண்ணாமல் முக்கியமாக ஓவன் யூஸ் பண்ணாமல் ஒரு சூப்பரான ஸ்பாஞ்ச் கேக் எப்படி பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அந்த பவுலில் கடையில் கிடைக்கிற புளிப்பில்லாத பேக்கெட் தயிர் 1/2 கப் உள்ளே சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1 கப் சுகரை நல்லா பவுடர் பண்ணதுக்கப்புறமா உள்ளே சேர்த்துக்கலாம். பவுடர் சுகர் சேர்த்ததுக்கப்புறமா ஒரு விஸ்க் வச்சு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1 ஸ்பூன் வேனிலா எசன்ஸ் உள்ளே சேர்த்துக்கலாம். வேனிலா எசன்ஸ் சேர்த்ததுக்கப்புறமா ரொம்ப நேரமெல்லாம் மிக்ஸ் பண்ண வேணாம். ஜஸ்ட் ஒரு 4 மிக்ஸ் மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா 1/2 கப் ரீஃபைண்ட் ஆயில் உள்ளே சேர்த்துக்கலாம். மனம் இல்லாத எந்த ரீஃபைண்ட் ஆயில் வேணால் உள்ளே சேர்த்துட்டு இதை நல்லா ஒரு 5 நிமிஷம் பீட் பண்ணி எடுத்துக்கணும். தயிரும் ஜீனியும் எண்ணெயோட நல்லாவே மிக்ஸ் ஆகி பைண்ட் ஆகி கிடைக்கிற வரைக்கும் பீட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மிக்சர் மேலே ஒரு சல்லடை வச்சுட்டு 1/2 கப் மைதாவும் 1 ஸ்பூன் பேக்கிங் பவுடரும் 1/2 ஸ்பூன் பேக்கிங் சோடாவும் உள்ளே சேர்த்து இதை நல்லா சளிச்சு எடுத்துக்கலாம். இந்த பவுடரை இந்த ஒரு தடவை சளிச்சா மட்டும் போதும். 2-3 டைம்லாம் சளிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சளிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா 3/4 கப் பாலை உள்ளே சேர்த்துக்கலாம். பால் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட்டிகள் இல்லாமல் நல்லாவே மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. இதை ஒரு ஸ்பேச்சுலா வச்சு நல்லா ஒரு 2 பெரட்டு மட்டும் பெரட்டி எடுத்துக்கலாம். அடுத்ததா உங்ககிட்ட பேக்கிங் ட்ரேவோ இல்லாட்டினா ஒரு அகலமான பாத்திரமோ இருந்தால் எடுத்துக்கலாம். அதுக்கு கீழே ஒரு பட்டர் பேப்பர் பிளேஸ் பண்ணிட்டு லேசாக ஆயில் வச்சு ஒரு கிரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததா நம்மளோட கேக் பேட்டரை அப்படியே டைரக்டா உள்ள சேர்த்துக்கலாம். பேட்டர் கொஞ்சம் கூட வேஸ்டேஜே இல்லாம கலெக்ட் பண்றதுக்காக பவுல்ல ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி கேக் பேட்டரை எடுத்து வச்சுக்கலாம். பபிள்ஸ் எதுவும் இருந்தால் வெளியேற 2 தட்டு தட்டிக்கோங்க. டேப் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு நான்ஸ்டிக் தவாவை ஸ்டவ் மேலே வச்சுட்டு ஒரு குட்டி ரிங்கை அடியில் வச்சுட்டு நம்மளோட கேக் பேட்டரை டைரெக்டாகவே இப்படி உள்ளே வச்சிடலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் மெயின்டைன் பண்ணிக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு 40லேருந்து 45 நிமிஷம் இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு லிட் போட்டு மூடிக்கிறேன். அந்த லிட்டில் இருக்கிற ஹோலில் காற்று வெளியே வராமல் இருக்க ஒரு குட்டி டிஷ்யூ பேப்பர் வச்சு இதை மூடிக்கிறேன். இன்னொரு மெத்தடாக கீழே தோசைக்கல் வச்சுட்டு அந்த தோசைக்கல் மேலே ஒரு குக்கர் வச்சுட்டு இந்த பேட்டரை ஊற்றிட்டு கேஸ்கெட் போட்டுட்டு விசில் எடுத்து விட்டுட்டு கூட நீங்கள் இதே மாதிரி 40 நிமிஷம் குக் பண்ணி எடுத்துக்கலாம். குக் பண்ணி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இதை ஒரு டூத் பிக் வச்சோ இல்லை கேக் டெஸ்டர் வச்சோ வெந்துருச்சான்னு குத்தி பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. கேக் சுத்தமாகவே ஒட்டலை, சூப்பராக குக் ஆயிருச்சு. குக்கரில் எப்படி கேக் பேக் பண்ணலான்ற இன்னொரு வீடியோவை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் போட்டிருக்கேன். அதில் எக் போட்டிருப்பேன். எக் போடாத இந்த ரெசிபியை அந்த டெக்னிக்கில் கூட நீங்கள் ஃபாலோ பண்ணி செஞ்சுக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் ஒரு தடவை செக் பண்ணி பாருங்கள். கேக் நல்லா ஆறுனதுக்கப்புறமா பேக்கிங் ட்ரேலேருந்து இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக ஒரு தட்டுக்கு மாற்றிக்கோங்க. கீழே பட்டர் பேப்பர் யூஸ் பண்ணியிருக்கிறனால சுத்தமாகவே அடியில் ஒட்டாது. இதை டீமோல்ட் பண்ணிவிட்டு அந்த பட்டர் பேப்பரையும் பையா ரிமூவ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். கேக் நல்லாவே ஆறிடுச்சு, நல்லா சாஃப்டாகவும் இருக்குது. மேலாக இப்படி தூக்கி இருக்கிறத நான் கட் பண்ணி செப்பரேட்டாக எடுத்துக்க போகிறேன். இது நம்மளுக்கு தேவையில்லை. அவ்வளோதான், நம்ம கேக் ரொம்பவே சாஃப்டாக இருக்குது. இதை நான் இப்போ கட் பண்ணி காமிக்க போகிறேன். இதை கட் பண்ணாமல் அப்படியே ஃப்ராஸ்டிங்லாம் பண்ணி ஒயிட் ஃபாரஸ்ட்டாவோ இல்லை எந்த மாதிரி உங்களுக்கு பிடிக்குதோ அதே மாதிரி கேக்கை நீங்கள் இன்னும் அழகுபடுத்திக்கலாம். கேக் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ரெசிபியுடன் சந்திப்போம். Until then, டாடா பை பை, see you from எனது சமையலறையில்.